போன வீடியோவில் நம்ம வந்துட்டு பிளகின்ஸ், ஃபோட்டோஸ், ஸ்லைட் ஷோஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம இன்னும் பாலிஷ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சைட்டை பார்த்துட்டு வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபைனல் ரிவ்யூ மாதிரி. ஸோ ஹோம் பேஜில் வந்து ஸ்லைட் ஷோ இருக்குது. அப்புறம் விட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு டேட்டுமே வந்துட்டு மார்க் பண்ணல. இதில் வந்து நம்ம இந்த டேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மார்க் பண்ணணும். இப்போ யாராவது யூசர் வந்து பார்த்தாங்கன்னா அது அந்த டேட்டை பார்த்தே அவங்க புரிஞ்சுக்கலாம், இது இம்பார்ட்டன்ட் எதாவது நடக்க போகுது இந்த டேட்டில் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் லைன் இருக்கு. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிற நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் பேஜில். அடுத்து வந்து அபவுட் போய் பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ்லாம் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு பேஜ் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோமே இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம போடலாம். அடுத்தது வந்து பிளாக் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு தேவையான மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வேறு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை இல்லை. அடுத்ததும் கேலரியும் அதே மாதிரி. அட்மிஷன்ஸ் வந்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இப்போ கான்டாக்டில் போய் பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் இருக்குது, கீழே வந்துட்டு அந்த அட்ரஸ் மேப் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் வராங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க ஈஸியாக அந்த அட்ரஸை வந்து மிஸ் பண்ணிடலாம் அவங்க, ஏன்னா அது ரொம்ப கீழே இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட்லாம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக தெரியுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் எல்லா பேஜஸும் பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டர் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம எதுவும் போடல இது வரையும். ஆனால் இங்கே சைட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கோம், நம்ம நீளமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால சில விஷயங்களை நம்ம வந்து ஃபுட்டர் ஏரியாக்கு மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து கேலண்டர் போய் பார்க்கலாம். ஸோ இந்த விஜெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க விஜெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எந்தெந்த தேதியில் நம்ம வந்துட்டு பிளாக் போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோன்னு மட்டும்தான் அதில் காமிக்கும். ஸோ அந்த தேதி வந்து எந்த ஹைலைட்டாக இருக்கோ அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டுக்கான போஸ்ட் எல்லாம் வந்து காமிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேஷ்போர்டு போயிட்டு இங்கே போய்ட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு இங்கே வந்து நம்ம ப்ளகின் தேடலாம். நமக்கு தேவையான மாதிரி இதை ப்ளகின் இருக்கான்னு போய் தேடலாம். நான் போய்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான நம்பர் ப்ளகின் இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா WP ஸ்கூல் கேலண்டர்னு ஒரு ப்ளகின் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன போட்டிருக்குன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் WP ஸ்கூல் கேலண்டர். யூ ஒன்லி நீட் டு ஆட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆன் த கேலண்டர் when the activities or events will be held in the school. Then the calendar will be displayed on the page that you specify automatically. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆக்டிவேட் கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து அலாவன் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் இருக்குது எப்படி யூஸ் பண்ண அந்த ப்ளகின் அப்படின்ட்டு. இங்கே அப்பியரன்ஸ் போய்ட்டு விட்ஜெட்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏற்கனவே போட்ட கேலண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விட்ஜெட் ஆட் பண்ணிட்டோம், அது போய் கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம செப்டம்பர் 1 போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸும் இருக்குது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸுக்கு. எக்ஸாக்ட்லி நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து இன்னொரு டேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இங்கே வந்து இன்னொரு கேட்டகரிஸும் ஆட் பண்ணிக்கலாமோ. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்க்கு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கிற கேட்டகரியை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு போயிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த புது விஜிட்டிங் வந்திருக்கு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் கேலண்டர் வந்து காமிக்கல, அது என்னன்னு தெரியல. போய் செட்டிங்ஸ் போயிட்டு ஸோ இப்போ இந்த பட்ஜெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லாக தெரியல நம்மளுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம செட் பண்ணல இன்னும். போய் ஒரு கேலண்டர்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அந்த கேலண்டர் விட்ஜெட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஈவெண்ட்ஸ் வந்து கரெக்டான டேட்டில் வந்து காமிக்கல, அது என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து காமிக்குது. ஸோ இப்போ கலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அன்செக் பண்ண வேண்டியிருந்தது எனக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது.
ஸோ விஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வருது இப்போ கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்ம கீழே ஃபுட்டருக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுட்டர் 1க்கு மூவ் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை மாற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே காமிக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் பண்ணலாம், என்னன்னா இங்கே வந்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் போஸ்ட்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 0ன்னு வச்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0ல் செட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட்டு காட்டுது. இது ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் இதை வந்து நம்ம மெனு ஐட்டமில் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து அதை போய் ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் போயிட்டு மெனு போயிட்டு இங்கே வந்துட்டு கேலண்டர்னு கொடுத்து ஆட் டு மெனுன்னு போட்டோம் அப்படின்னா கீழே வந்து வந்துருச்சுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேலண்டரை வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம் மெனுவில். ஸோ இப்போ இந்த மெனுவை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம் பேஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டர் வந்துருச்சு மெனுவில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே சோஷியல் மெனு இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் மட்டும்தான் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு அதை எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிங்க்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது நான் ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான ட்விட்டர் பேஜும் ஃபேஸ்புக் பேஜுக்கும் லிங்க் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒன்றுனா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், எது நம்ம முடிச்சிருக்கோமோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ் டு பேஜஸ் நம்ம என்ன பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்விட்டரும் வந்து சைட் பாரில் இருக்குது, அதையும் மூவ் பண்ணிக்கலாம் கீழே. ஸோ இப்போ ஃபுட்டர் 2க்கு மூவ் பண்ணியாச்சு. இது இந்த சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் வந்து பாட்டமில் வந்துச்சு ஒரு இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ் டு பேஜஸ். ஸோ இப்போ போய் பேஜஸ்க்கு போயிட்டு
ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேஜில் வந்துட்டு நம்ம எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் ப்ளஸ்ன்ற சிம்பிளை கொடுத்துட்டு இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா நமக்கு வந்து இங்கே மீடியா லைப்ரரியிலேருந்து ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஜுக்கு போயிட்டு அதில் எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சில ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு கேப்ஷனும் போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ எல்லா பேஜுக்கும் ஆட் பண்ண போகிறது இல்லை, இது ஜஸ்ட் டெமோக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். பட் எல்லா பேஜ்லேயும் அந்த ஃபோட்டோஸ் இருந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜில் இருக்கிற லேஅவுட் நம்ம மாற்றி பார்க்கலாம். இங்கே வந்து எடிட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அட்ரஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தூக்கி வச்சிடலாம். அப்புறம் இந்த கூகுள் மேப்ஸ் எம்பெட் பண்ண அந்த மேப்பை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம், கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சில சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன் பேஜில். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, இதில் எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சில தீமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த காப்பிரைட் டெக்ஸ்ட்டு. ஆனால் சில தீம் வந்து அலோவ் பண்ணாது. இப்போ நம்ம தீமில் பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸ் தான் நமக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ரீ தீம், இதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை ஃப்ரீயாக போடுறதுக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து இதில் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வேறு யாராவது வந்து வெப்சைட்டை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த டிசைன் கம்பெனியோட பேர் வந்து இதில் வரும். ஸோ இது அட்வர்டைஸ் மாதிரி. அதனால தான் வந்துட்டு அவங்க நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கொடுக்குறாங்க. இப்போ இதை விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் மெனு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இல்லை நம்மக்கிட்ட. பட் இது பார்த்தீங்கன்னா இதை மாற்றுறதுக்கு நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த தீம்லேயே வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ட்பிரஸ் ஃபுல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தீமில் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த தீம் வந்துட்டு சில ஸ்டைலிங் கோட்லாம் வச்சுருக்கோம். அதை போய் நம்ம எடிட் பண்ணி அந்த தீமோட லுக்கை கூட மாற்றிக்கலாம் நம்ம வேணும்னா. ஸோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்த அப்பியரன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தீம் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் பாக்ஸ் காட்டும். என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றினீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வேலை செய்யாமல் போகலாம். அதே மாதிரி நீங்கள் அடுத்த வாட்டி ஏதாவது அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இதில் போய் நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைலில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த எஸ்டிஎல்சியை பார்த்தோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ன்றதை பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் டெவலப்மெண்ட் வந்து முடிச்சிருக்கோம். டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா மட்டும் டெஸ்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான வெப்சைட் தான், ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிக் வெப்சைட். இதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. ஒவ்வொரு விஷயமே பில் பண்ண நம்ம டெஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரிவ்யூவும் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம எண்ட் யூசர் யாரோ அவங்க கிட்ட போய் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்துட்டு எண்ட் யூசர், அது கிளையண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து சில ரோல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சில ரோல்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த மக்கள் வந்துட்டு
நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறாங்க பின்னாடிலேருந்து. அவங்க வெறும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதனால் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து சில யூசர் ரோல்ஸ் தரப்போகிறோம். அப்படி தந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் யூசர்ஸ் போயிட்டு இங்கே வந்துட்டு ஆட் நியூன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டு அவங்களோட இமெயில் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு அவங்களோட பேர் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டு சேவிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூசர் கிரியேட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்கிற இமெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதை வச்சு அவங்க லாகின் பண்ணி அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு எடிட்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வந்து ரோல் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் என்னென்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து கொடுத்துட்டோம் அவங்ககிட்ட யூசர்ஸ் கிட்ட. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால், உங்களுக்கு புது ஃபீச்சர் தேவையோ இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குதோ அந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அதை சரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். வேர்ட்பிரஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு வெளியில் கூட நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இதை வச்சு டெவலப் பண்ணலாம். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சில வேர்ட்பிரஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஒரு ஐடியாஸ் தரேன். அதை வச்சு நீங்கள் சொந்தமாக நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக செய்யும்போது தான் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நீங்கள் இன்னொருத்தரை வந்து வீடியோவில் பார்க்குறதோ வந்துட்டு இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்து செய்கிறதோ வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. நீங்களாக சொந்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு புது நாலேஜ் வந்து கிராஸ்ப் ஆகும். அதனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த வர வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.